ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து தொடர்ந்து நிறைய வித்தியாசமான ஆன்லைன் எடிட்டிங் ஆப்ஸை பற்றி, ஆன்லைன் எடிட்டிங் வெப்சைட்டை பற்றி பார்த்துட்டு வரோம். ஸோ அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான ஆன்லைன் எடிட்டிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையில் நம்ம வந்து நம்ம சேனலுக்கான புது லோகோவோட வீடியோ வந்து ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் ஒன்று பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மேலே ஐ பட்டன்லேயும் எண்டு கார்ட்லேயும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதோட அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு புதுசாக கேமிங் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். கால் ஆஃப் டியூட்டி லைவ்ஸ், கால் ஆஃப் டியூட்டியோட கேம் பிளே வீடியோ, காமெடி வீடியோஸ், ஃபன்னி மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி போடலான்ட்டு இருக்கோம், அப்லோட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், நம்ம சேனலோட லிங்க். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து இனிமேல் அதுலேயும் வீடியோ போட ஆரம்பிப்போம். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம சேனல் ஆரம்பிச்சிட்டோம். அந்த சேனலுக்கான கொஞ்சம் வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ கூடிய சீக்கிரத்தை அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம வந்து முதல்ல சொன்ன மாதிரி ஒரு சூப்பரான எடிட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து உங்களோட ப்ரௌசருக்குள்ளே போய்க்கிங்க. இப்போ நான் வந்து என்னோடய ப்ரௌசருக்குள்ளே போய்க்கிறேன். ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ப்ரௌசரில் சர்ச் பார் இருக்கும். அந்த சர்ச் பாரில் போயிட்டு இப்போ நான் டைப் பண்ணுறதை வந்து டைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா photofilters.com அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணுங்கள். photofilters.com அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணிங்க. இதான் அந்த வெப்சைட்டு. இந்த வெப்சைட் வந்து இப்போ நான் வந்து விசிட் கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்கனால லேட்டாக லோட் ஆகுது. ஸோ உங்கள் மொபைல் வந்து சீக்கிரமாக லோட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து அந்த வெப்சைட் வந்து லோட் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து லோட் ஆகிடுச்சு. லோட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌஸ் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌஸ்னு இருக்கும். இந்த ப்ரௌஸுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கேலரியில் இருக்கிற ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்போ ஓப்பன் அப்படிங்கிறத வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த ஃபோட்டோ வந்து கொஞ்சம் சைஸ் வந்து இன்க்ரீஸாக இருக்கனால இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வந்து கரெக்டாக கேட்குது. ஸோ நீங்கள் வந்து லார்ஜ் ஃபோட்டோ வந்து லார்ஜ் சைஸ் இருக்கிற ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் வந்து அதே சைஸில் எடுத்துக்கிட்டுமா, இல்லை இந்த மாதிரி அதில் கொடுத்துருக்காங்க 2 விதமான குவாலிட்டி கொடுத்துருக்காங்க, அந்த குவாலிட்டியில் எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்குது. ஸோ நான் இப்போ வந்து கீப் ஒரிஜினல் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஃபோட்டோ அப்லோட் பண்ணிங்களோ அந்த ஒரிஜினலாக ஃபோட்டோவே அப்படியே உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து வந்துருச்சு, அப்லோட் ஆயிடுச்சு. இதான் வந்து அந்த ஃபோட்டோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இதில் என்ன எஃபெக்ட் வந்து நம்ம வந்து சூப்பரான எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபோட்டோ ஃபில்டர்ஸ் அப்படின்ட்டு. அப்படின்னா இந்த வெப்சைட்டில் வந்து எக்கச்சக்கமான ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃபோட்டோவை வந்து நல்லா வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக, மெருகேற்றி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஃபில்டர்ஸ் இருக்குது. இதிலிருந்து எனக்கு பிடிச்ச ஒரு இது தான் வந்து இதில் சொல்ல போகிறேன். இதில் ஃபில்டர்ஸ் அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல, நல்லா பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபைல் அப்படிங்கன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோ வேணாம், எனக்கு வேறு ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் கேலரியிலேருந்து அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ராப் பாக்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ட்ராப் பாக்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து 2வது இது கிளிக் பண்ணிக்கலாம். ஓப்பன் யூஆர்எல் அது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு வெப்சைட்டில் அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டில் இருக்கிற அந்த லிங்க்கை காப்பி பண்ணி இதில் ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த வெப்சைட்லேருந்து டேரெக்டாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அடுத்தது பேசிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ வந்து கிராப் பண்ணிக்கிறது. இந்த ஃபோட்டோ வந்து இந்த வெப்சைட்டில் கிராப் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃபில்டரில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி குறிப்பிட்ட பகுதி மட்டும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கிராப் கொடுத்துக்கலாம், ரீசைஸ் பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம், அது கலர் டெம்பரேச்சர் அதெல்லாம் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபில்டர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் நிறைய ஆப்ஷன் வரும். இதில் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஃபில்டர் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்ட் ஒன்று இருக்கு இல்லையா, எஃபெக்ட்டில் தான் இப்போ வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த எஃபெக்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எனக்கு பிடிச்சது அப்படி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீகலருங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ உங்கள் பிக்சரை பார்த்தீங்க அப்படின்னா அது ஃபுல்லாக பிளாக் பண்ணி கொடுத்துரும்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பிக்சர் வந்து ஃபுல்லாக பிளாக் ஆகிருக்கும். உங்களுக்கு தெரியுதா? இந்த பிக்சர் வந்து ஃபுல்லாக பிளாக் ஆயிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிக்சர் வந்து ஃபுல் பிளாக்காக இருக்கும்போது உங்களுக்கு எந்த பகுதி மட்டும் கலராக வேணுமோ அந்த பகுதி மட்டும் நீங்கள் வந்து கலர் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ உங்கள் ப்ரஷ்ஷு வந்து இந்த இடத்துல ஒரு சில டூல்ஸ் கொடுக்குறாங்க. இந்த இதுக்கு இது வந்து என்ன எஃபெக்ட் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, இந்த எஃபெக்ட்டை வச்சுங்க. கிரே ஸ்கேல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுலேயே டிஃபால்ட்டாக இருக்கும், நீங்கள் மாற்றாதீங்க. உங்கள் ப்ரஷ்ஷு ஷேப்பு இப்போ நான் அந்த ஃபோட்டோ மேலே வைக்கும்போது அந்த ப்ரஷ் பார்த்தீங்க அப்படின்னா வட்டமாக மாறியுது. அந்த வட்டத்துக்கு பதிலாக உங்களுக்கு சதுரமாக வேணுமா அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரஷ் சைஸு நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஜியோஃபோன் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி மூவ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த தூரத்துக்கு வரைக்கும் கொண்டு போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சைஸ்க்கு வந்துடும். நான் வந்து இப்போ மூவ் பண்ணி குறைச்சே வச்சுக்கிறேன். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு வந்து சாம்பிள் காட்டுறேன். நீங்கள் வந்து நல்லா வந்து எடிட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வந்து சும்மா இப்போ வந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வேகமாக எடிட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஏதோ இப்போ இந்த என்னோடய தலைமுடி இருக்கு இல்லையா, ஸோ அது மேலே வச்சு நான் வந்து கிளிக் பண்ணி இப்படி கிளிக் பண்ணி தேய்க்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலர் வந்து வருது. கலர் வந்து பழைய கலருக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் உங்களுக்கு என் முகத்தையே வச்சு முகத்தில் அந்த ப்ரஷ்ஷை வச்சு தேய்க்கிறேன். உங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோவில் வந்து என்னோடய ஃபேஸ் வந்து இப்படி கலராக இப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபோட்டோவில் எந்த இடம் மட்டும் கலராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ இடத்த மட்டும் நீங்கள் வந்து ஈஸியாக கலர் பண்ணிக்கலாம். இது இப்படி கலர் பண்ணதுனால உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து இன்னும் அழகாக தெரியும். நீங்கள் வந்து ஃபோட்டோவில் வந்து உங்களோட முகம், கை, காலை மட்டும் நீங்கள் அழகாக வச்சுக்கலாம். கலர் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம். வாட்ஸ்அப் டிபியாக வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இமேஜ் பார்க்குறக்கு. அதுவும் இல்லாமல் பார்க்குறக்கு நல்லாவும் இருக்கும். ஸோ இந்த பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி இமேஜ் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்து நான் வந்து 2-3 நேரம் எடிட் பண்ணேன். ஸோ பார்க்க ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ அதனால தான் இந்த பற்றி நான் வந்து வீடியோ பண்ணலாம்னு நினச்சி வீடியோவாக அப்லோட் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் ஒருத்தருக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தொடர்ந்து இன்னும் சூப்பரான ஆன்லைன் எடிட்டிங் பற்றி நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவேன். அந்த வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சாரதி டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நண்பா. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு புது லோகோ நான் முதல்ல சொன்ன மாதிரியே க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த லோகோ வந்து அது மட்டும் இல்லாமல் ஒரு கேமிங் சேனலும் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னா நம்ம வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லிங்க்கு செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோட எண்ட் கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்துருப்பேன் ப்ரீவியஸ் வீடியோ அப்படின்ட்டு. ஸோ அந்த இதில் வந்து நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.